வீடு அப்படிங்கிறது மகிழ்ச்சி, மன நிறைவு, புத்துணர்ச்சி, பாசிட்டிவ் எண்ணங்கள் தருவதாக இருந்ததுன்னா அந்த வீடு வாஸ்து குறைபாடு இல்லாத வீடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி வாஸ்து குறைபாடு, வாஸ்து தோஷம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த 3 அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியும். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்கிற வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்து இருக்குது அப்படின்னா வாஸ்து தோஷம் இல்லாத வீடு அப்படின்னே சொல்லலாம். சில இடங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு விதமான இறுக்கமான மனநிலைக்கு நம்ம அறியாமலேயே நம்ம போயிடுவோம். இப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா வாஸ்து தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உண்மை. நம்ம வீடு வாஸ்துப்படி தான் அமைந்திருக்கா, அப்படி தான் அமைத்திருக்கோமா, வீட்டில் இருக்க பொருட்களும் வாஸ்துப்படி தான் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமலேயே இருக்கும். சில பிரச்சனைகள் வரும் பொழுது தான் ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அப்படி சரி செய்வதற்காக வாஸ்து சாஸ்திர முறைப்படி பரிகாரத்திற்காக சில மாற்றங்களை வீட்டில் நம்ம செய்கிறோம்.